இந்த முறை தேர்தலில் திமுகவின் வாக்கு வங்கியை உடைக்க வேண்டும், அதில் குறிப்பிட்ட அளவு வாக்கு சதவீதத்தையாவது தங்கள் பக்கம் திருப்பிவிட வேண்டும் என்ற முனைப்புடன் களமிறங்கியுள்ளது தமிழக பாஜக. எங்கு பிரச்சாரம் செய்தாலும் அதிமுகவை விட திமுகவையே பெரிதும் டேமேஜ் செய்து வருகிறது பாஜக. அதற்கேற்றவாறு முக்கிய தொகுதிகளில் பாஜகவுடன் திமுக நேருக்கு நேர் மோதுவதும் மிகுந்த எதிர்பார்ப்பை உண்டு பண்ணி வருகிறது. ஸ்டார் தொகுதியான தூத்துக்குடி இந்த உச்சக்கட்ட பரபரப்பை தந்து வருகிறது. அதுபோலவே நீலகிரி, மதுரை தொகுதிகளிலும் தமிழகத்தில் பல தொகுதிகளில் மும்முனை போட்டி நிலவுகிறது என்றாலும் கோவையில் நிலவும் போட்டி தமிழக அரசியல் கட்சிகளுக்கே ஒரு சவாலாக அமைந்து வருகிறது. அண்ணாமலை வருகையால் மற்ற தொகுதிகளை விட இந்த தொகுதியில் பணமழைக்கும் பரிசு பொருட்களுக்கும் நிறைய வாய்ப்பு இருப்பதாக கருதப்படுகிறது. இதைத்தான் அண்ணாமலை இப்போதே சொல்ல ஆரம்பித்து விட்டார். கோவை தொகுதியில் கோடிக்கணக்கான ரூபாய் கொண்டு வந்து செலவு செய்வார்கள், ஆனால் நான் ஓட்டுக்கு ₹1 கூட தரமாட்டேன். தமிழக வரலாற்றில் செலவு குறைந்த தேர்தலாக இந்த தொகுதி தேர்தல் இருக்கும். தமிழகத்தின் அரசியல் மாற்றம் கோவையில் இருந்துதான் தொடங்கப் போகிறது என்று கூறியிருந்ததை இப்போது விஷயம் என்னவென்றால் திமுகவுக்கு எல்லா வகையிலும் செக் வைப்பதற்கான முயற்சியையும் பாஜக மேற்கொள்ளப் போவதாக பிரத்யேகமான தகவல்கள். அதாவது திமுக மற்றும் திமுக கூட்டணி கட்சி சார்பில் களமிறங்கும் வேட்பாளர்களில் சிலரின் வெற்றியை தடுக்க வேண்டும் என்றே பாஜக, குறிப்பாக கனிமொழி, TR பாலு, தயாநிதி மாறன், ராசா, ஜெகத் ரட்சகன், திருமாவளவன், கார்த்திக் சிதம்பரம், சிதம்பரத்தின் மகன் என்பதால் வெங்கடேசன் ஆகியோரை குறிவைக்கிறதாம். இவர்கள் மறுபடியும் நாடாளுமன்றத்துக்குள் வரக்கூடாது என்றும் திட்டமிடுகிறதாம். அதனால்தான் இவர்களின் தொகுதியில் நடக்கும் பணப்பட்டுவாடா, தேர்தல் செலவுகள் உள்ளிட்டவற்றை கண்கொத்தி பாம்பாக கவனிக்க வேண்டும் என்று அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கிறது.